கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் 2029 ஃபோர்ட் கம்பெனி அவங்களோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவில் அதுவும் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பட் அன்னைக்கு ரட்டன் நினச்சிருந்தா அந்த கம்பெனி இருந்திருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பேக் இன் 1999 டாட்டா அவங்களோட பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டை ஃபோர்டு கிட்ட நீங்கள் வாங்கிடலான்னு சொல்லி கேட்குறாங்க. டாட்டா மோட்டர்ஸ் பயங்கரமாக லாஸில் இருந்தது. ஸோ ஃபோர்டு கிட்ட வித்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஃபோர்ட் கம்பெனிலேருந்து ரட்டன் டாட்டாவை பயங்கரமாக ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு காரை பற்றி ஏதாவது தெரியுமா, கார் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி சரி நானே இதை வாங்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாட்டா ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் இதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணால் 2008 ஃபோர்ட் கம்பெனி பயங்கரமாக லாஸில் போயிட்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் தியர் லக்ஸரி காரான லேண்ட் ரோவர் அண்ட் ஜாகுவர். நம்ம காரை யாராவது வாங்கிட மாட்டாங்களான்னு இருக்கும்போது தான் ரட்டன் டாட்டா இந்த காரை $2.3 பில்லியன் வாங்கிடுறாரு. எதுக்கு இந்த ஸ்டூப்பிடான டிசிஷன் எடுத்தீங்க, அதுவே லாஸ்ட் தான் போயிட்டு இருக்கு, அதை போய் எதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது பிகாஸ் இண்டிகாவே ஒரு டைம்ல பயங்கரமா ஃபிளாப் தான். பட் அதையே ஒரு சக்சஸ் லெவலுக்கு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இந்த காசையும் பயங்கரமா ஒரு சக்சஸ் லெவலுக்கு கொண்டு வராரு. லேண்ட் ரோவர் அண்ட் ஜாகுவர் இந்த ரெண்டு லக்ஸரி காருமே டாடா மோட்டார்ஸோட வேல்யூவை இன்னைக்கு ஒரு டாப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு. அண்ட் ரட்டன் டாட்டாவோட நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பிலந்த்ராஃபில இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு உலக பணக்கார லிஸ்ட்ல டாப்ல இருந்திருப்பாருன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.